சமையல் வாங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ தான் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ வந்து ஒரு ஐடியாவுக்காக தான் கொடுக்குறேன். காலை நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேங்க. சேமியா கிச்சடி, ஆனியன் ஊத்தப்பம், இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இந்த சேமியா கிச்சடி ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதில் வந்து நான் கொஞ்சம் தக்காளி எல்லாம் போடாமல் செஞ்சுருக்கேன். சேமியா கிச்சடி செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, அப்புறம் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பொரியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி தொட்டுக்கிறதுக்காக பண்ணியாச்சு. இப்போது சேமியாவும் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்னும் கேரட்டு, காலிஃப்ளவர் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போது ஒரு பேன் அடுப்பில் ஏற்றிருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிச்சடி எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கடலெண்ணெய் ஜாஸ்தியாக விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிட்டேங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். கடுகு பொரியும் போது கொஞ்சமாக சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சோடனே இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்தியாச்சு. பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினா போதும். நம்ம வெட்டி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பீன்ஸு சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாமே சேர்த்தியாச்சுங்க. எல்லாமே நான் பொடியாக தான் நறுக்கியிருக்கேங்க. ஏன்னா நம்ம வதக்கிறதுலையே இந்த காய் வேகணும். இப்போ காய்க்கு தேவையான உப்பு மட்டும்தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க. கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த காய் வெந்து வரணும் இல்லைங்களா. தண்ணி தெளித்து விட்டு நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் போட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க. ஒரு 3-4 நிமிஷம் கழித்து பார்த்தாலே இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துருச்சு. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்தாச்சு. காலிஃப்ளவர் மட்டும் நான் ஃபைனலாக தான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். அதுலேயே கொஞ்சம் காலிஃப்ளவர் வெந்துடும். அதனால் காலிஃப்ளவர் முன்னாடியே போட்டால் குழஞ்சிரும் அப்படிங்கிறதால கடைசியாக சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம 1 கப் சேமியா எடுக்கிறோம் அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு இதில் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டாச்சுங்க. இப்போ நல்லா கொதி பிடிச்சி வருது. இந்த மாதிரி கொதி பிடிச்சி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா தூவி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. சேமியா போடுறதுக்கு முன்னாடி தண்ணி கொதித்து வரும்போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கலாம். சாரி, நான் போட மறந்துட்டேன். அதனால் இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி சேமியா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஈரப்பதம் நல்லா தண்ணி சொட்டி வர்ற மாதிரி இருக்கணும் கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது. இப்போ வந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நான் குட்டி ஸ்பூனாக இருக்கிறதால 2 ஸ்பூன் அளவுக்கு விடுறேங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க. அப்போ தான் நல்லா சேமியாக வெந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டுடலாங்க. ஒரு 3-4 நிமிஷம் இருந்தாலே போதும். அந்த சேமியா நல்லா வெந்து வந்துடும். இடையில நீங்கள் ஒரு முறை கூட நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஆனால் நான் பெரட்டி விடவே இல்லை. பாருங்கள், 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சாவே நமக்கு நல்லா சேமியா கிச்சடி உதிராக கிடைக்குங்க. பாருங்கள், நல்லா உதிராக வெந்து வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாங்க. இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நம்ம காயெல்லாம் வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக காலிஃப்ளவர் சேர்த்துறோம் இல்லைங்களா. அந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்காமலே தான் செஞ்சேங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஆனியன் ஊத்தப்பமும் ஊற்றிடலாங்க. சாதாரணமாக நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவில் தான் இன்றைக்கி நான் ஊத்தப்பம் ஊற்றுறேங்க. இதில் வந்து கொஞ்சம் ஆனியன், இட்லி பொடி இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி ஊற்றுறேன். இன்றைக்கி நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, இட்லி பொடி இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்க்கலாம். இதிலே வந்து முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்கி சேர்க்கலாம். கேரட் கூட துருவி சேர்க்கலாம். எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இட்லி பொடி தான் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டேங்க. இதுக்கெல்லாம் நம்ம இட்லி பொடி சேர்க்கும்போது தனியாக கப்பில் எடுத்து வச்சுட்டு கையில் எடுத்து தூவி விட்டால் தான் நல்லா ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் பரவி வருங்க. எங்கள் வீட்டில் அவருக்கு கொஞ்சம் பதமாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப செவக்க விடலைங்க. இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துட்றேன். இப்போ அடுத்த ஆனியன் ஊத்தப்பமும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரே மாதிரி டிஃபனே செஞ்சு போர் அடிக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம வந்து 2 வெரைட்டியாக கொடுக்கும்போது 2லேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்மளால் சாப்பிட முடியுங்க.
இப்போ எங்கள் வீட்டில் அவருக்கு ஆனியன் ஊத்தப்பம், சேமியா கிச்சடி, தேங்காய் சட்னி ரெடியாக இருக்குங்க. என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இதுதாங்க. ஒரே ஒரு ஆனியன் பொடி ஊத்தப்பம், சேமியா கிச்சடி கொஞ்சம், கூடவே தேங்காய் சட்னி. எனக்கு இந்த தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட ரொம்பவே பிடிக்குங்க. சேமியா கிச்சடிக்கும் தொட்டுக்குவேன், ஊத்தப்பத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சேமியா கிச்சடி நல்ல மிதமான காரத்தோட அதுவும் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ நான் பிகினர்ஸ்க்காகவே நான் கொடுத்துருக்கேன். இது சாதாரணமாக காலையில் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம செய்யலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ், பிரண்டை பொடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.